ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ஷாப் ஸ்டைல் பாதுஷா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த பவுலில் வந்து இந்த கப்பு ஒரு 1.5 கப் வந்து நான் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1.5 கப் வந்து நான் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நெய் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த நெய் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ண மாதிரி அந்த மாதிரி இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்ட் டஃப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் லெட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1.5 கப் வீட் ஃப்ளார்க்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த கப் அளவு 2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ தண்ணி வந்து நான் இந்த கப் அளவு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காகவே வந்து இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாதுஷா சைஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லெமன் சைஸ், ஸ்மால் லெமன் சைஸு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 2 சைடும் கொஞ்சம் டீப்பாக வந்து ஹோல் மாதிரி பண்ணிவிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நான் இந்த பாதுஷா வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இந்த சைட் திருப்பி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இதை வெளியே எடுக்க போகிறேன். சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப் கூட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா திக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி, ஸோ இந்த கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுகர் சிரப் வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் அதில் வந்து இது ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து இந்த சிரப்பில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ஷாப் ஸ்டைல் பாதுஷா ரெடி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு 10 minutesல இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.